ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 26 வசனங்கள் முடிய. கொலோசியர் 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 26 வசனங்கள் முடிய. தியான வசனம் கொலோசியர் 1 அதிகாரம் 21 வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 21 வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்பதாக பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படுகின்ற 3 விதமான நிலைகளை குறித்து எழுதுகிறார். முதலாவதாக அவர் எழுதுகின்ற பொழுது நாம் எப்படி அவருக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு கிறிஸ்து என்ன செய்தார் என்றும் இந்த 1 அதிகாரம் கொலோசியர் 21 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்நியராய் இருந்தோம், அதாவது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நீங்களும் நானும் அந்நியர்களாக இருந்தோம். அதைத்தான் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது 2 அதிகாரம் 12 வசனத்திலே குறிப்பிடுகிறார். நாம் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் நமக்கு தந்தரளி இருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அருளப்பட்டுள்ளது. நாம் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்யும்போது அவருடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். இங்கே ஏசாயாவிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 45 அதிகாரம் 22 வசனத்தில், பூமியின் எல்லெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதாக அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய பகுதியில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பங்காக அவருடைய பகுதியில் அவர் நம்மை ரட்சிக்கிறார். இதுதான் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதாக யாத்ராகமம் 15:26 வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்போது அவர் நமக்கு வியாதி வராது பாதுகாக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். இதுவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையே. இப்படி வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைகளுக்கும் ஒரு காலத்திலே நாம் அந்நியராக இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சமீபமாக்கி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாகவும் உபதேசத்தின் மூலமாகவும் ஒரே நகரத்தாராய் ஒரே வீட்டாராய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்பதாக எபேசியர் 2:19-20 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுல் துர்க்கிரியைகளினாலே நாம் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம் என்கிறார். மனிதன் துர்க்கிரியை செய்ய ஆரம்பிக்கும் நாளிலிருந்து அவன் தேவனுக்கு சத்துருவாக மாறிவிடுகிறான். சிறு குழந்தைகள் துர்க்கிரியை செய்வதில்லை, ஆதலால் அவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாவதும் இல்லை. ஆகையால் அவர்கள் மரித்தாலும் அவருடைய ஆத்துமா பரலோக ராஜ்யம் போய் சேர்கின்றன. சத்துருக்களாயிருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க கர்த்தராகிய இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார் என்பதாக கொலோசியர் 1:20-21 சொல்கிறது. சத்ருவாய் இருக்கிற ஒருவனை மற்றொருவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, அதற்கு நேரம் செலவழிக்கப்படுகிறது, சுகம், பலம், பணம், பொருள் யாவும் செலவழிக்கப்படுகின்றன. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னோடு தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்குவதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார்.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அது இடம்தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்கின இடமாக இருக்கிறது. மனிதனுடைய விழுகையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்தது வரையுள்ள காலம் ஒப்புரவாக்குதலுக்காக செலவழிக்கப்பட்ட காலம். அருமையானவர்களே, செலவழிக்கப்பட்ட பொருள் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமாகும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் தன்னுடைய ஜீவனையே உனக்காக எனக்காக கொடுக்கும் ஒரு இடமாக கல்வாரியை அவர் தெரிந்தெடுத்தார். ஒப்புரவாக்குதலுக்காக அவர் தன்னுடைய காலம் நேரம் எல்லாவற்றையும் செலவழித்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினதோடு நிறுத்தி விடாமல் நாம் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தமக்கு முன் நிறுத்தப்பட கிறிஸ்துவானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே கூறப்பட்டுள்ள 3 சுபாவங்களும் முறையே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் காணப்பட வேண்டும். ஆவியில், அதாவது மனதில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், ஆத்துமாவில், அதாவது நம்முடைய இருதயத்தில் நாம் குற்றமற்றவர்களாகவும், சரீரத்தில், அதாவது நம்முடைய செய்கையில் அது கிரியையில் கண்டிக்கப்படாதவர்களாயும் நாம் மாற வேண்டும். செய்த குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பும், தேவனுடைய வசனங்களை தியானித்து நாம் ஆழமான தீர்மானங்கள் செய்யும்போது மனதில் பரிசுத்தமும் உண்டாகின்றன. பின்பு மேலான பரிசுத்தத்தை விரும்பி அது நிமித்தமாக என்ன பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு சகிக்கையில் இருதயம் குற்றமற்றதாகவும், பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு நம்முடைய சரீரத்தை முழுமையுமாய் கையடித்து ஒப்பு கொடுக்கையில் சரீரம் கண்டிக்கப்படாததாயும் மாற்றப்படுகிறது. இப்படி தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கினார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் நம்மை நிறுத்துவது மட்டுமல்ல, அப்போஸ்தலரும் நம்மை தேறினவர்களாக நிறுத்தும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அவரையே அறிவிக்க வேண்டும். அவர்கள் பூரணமான கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெறும் இரட்சகராய் அபிஷேகிக்கிறவராய் மட்டுமல்ல, பரிகாரியாய், ஜெயமளிப்பவராய், தலையாக, புருஷனாக, மணவாளனாக அறிவிக்க வேண்டும். அப்படி அவரை அறிவிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவரை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரை பற்றிய அறிவு அல்ல, அவரை குறித்ததான அறிவு அல்ல, அவரை அறிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்விலே என் ஆண்டவரை நான் அறிந்தவனாக நான் இருக்கிறேனா? அவர் என்னுடைய பரிகாரியாக, என்னுடைய ஜெயம் கொடுக்கிறவராக, என்னுடைய தலை அவர்தான், என்னுடைய ஆத்தும மணாளன் அவர்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறிந்திருக்க வேண்டும். அறியும்படி அவர்கள் பூரண அபிஷேகத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுலும் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அர்ப்பணிப்பு என்பது அவரை அறிந்து அவரை ஜீவியத்தில் அனுபவித்து அவரை அறிவிக்க வேண்டும். தங்களுக்குண்டான யாவற்றையும் வெறுத்த அப்போஸ்தலர் மாத்திரமே இதை செய்ய முடியும். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள். நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலராக இருக்க வேண்டி நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, முழுமையுமாய் ஆண்டவருடைய சொல்லுக்கு அடிபணிந்து தாழ்பணிந்து அவரையே உயர்த்தி காட்டுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கின்ற பொழுது நாம் அனுப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். சத்திய உபதேசத்திலே, திருவசனத்தின் உபதேசத்திலே நாம் அந்த திருவசனத்தின் புத்திமதிகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் நம்மை தேறினவர்களாக நிறுத்த நமக்கு உதவி செய்கிறது.
மூன்றாவதாக பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்பதாக 2 தீமோத்தேயு 2:15 குறிப்பிடுகிறார். நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகின்ற வேலையிலே நமக்கும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. என்னை தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு ஆண்டவராய் இயேசு மாம்ச சரீரத்தில் மரணமடைந்தார். பரிசுத்தவான்கள் அதை உபதேசிக்கிறார்கள். அது போதும் என்று கவலையினமாயிருந்து விடாமல் நாமும் அதிக கருத்தோடும் விழிப்போடும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நடக்க நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். எங்களை அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தூரமாயிருந்த எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தீர். அப்பா, உம்முடைய அருகிலே நாங்கள் இருக்கின்ற ஒரு சிலாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நாங்கள் எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று பவுலினுடைய அந்த சாட்சியின் பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எந்த நிலையிலேயும் நாங்கள் எங்களுடைய உத்தமத்தை விட்டு விலகிவிடாதபடி தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.